அன்பு உறவுகளே, டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். புதியதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் இந்த சேனலை மறந்துடாம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளை மறந்துடாம அதுல பதிவு செய்யுங்க. ஏன்னா இது எல்லாமே இந்த காணொலியுடைய தரத்தை உயர்த்த உதவும். உறவுகளே, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியில இவங்க அரங்கேற்றின இந்த அலங்கோலமான நிகழ்ச்சிகளை பத்தி தான் எதிர்த்தரப்பு மட்டும் இல்லைங்க, திமுகவுடைய உடன்பிறப்புகளே கதறிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்றைய தலைப்பு, என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களேப்பா, திமுகவினுடைய உடன்பிறப்புகள் கதறல் அப்படின்னு பேர் வச்சது காரணமே இந்த சூழலை திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியமும் ஏற்படுத்தியிருக்க இந்த விளைவு தான் இந்த தலைப்பிற்கே காரணம். வாங்க காணொளியின் கருத்திற்குள் செல்வோம். சமீபத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பிறந்த நாள் நிகழ்ச்சிய அக்டோபர் மாசம் வரைக்கும் இந்த உடன்பிறப்புகள் குதூகலமா கோலாகலமா கொண்டாடணும் அப்படிங்கிற முடிவுல தொடர்ச்சியா இந்த நிகழ்ச்சி எல்லா பகுதிகளையும் நடந்துகிட்டே இருக்கு. அதுல ஒரு பகுதியாக நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவருடைய தலைமையில இந்த ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில தான் இந்த நகைப்புக்குரிய இந்த கேலி கூத்தெல்லாம் அரங்கேறி இருக்கு. ஏற்கனவே நம்ம தான் சொல்லிக்கிட்டே இருப்போம், எல்லா காணொலியிலையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்போம், திராவிட முன்னேற்ற கழகம் மறைமுகமாக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் அரங்கேற்றது நம்ம தொடர்ச்சியா சொல்லுவோம். இந்த உடன்பிறப்புகள்லாம் கதறுன்னு கதறி தீர்ப்பாங்க. எங்களை பார்த்து இப்படி கேட்குறீங்களே, நாங்க அப்படி செய்வோமா அப்படிலாம் கதறுவாங்க. ஆனா இன்னைக்கு அவர்களே பட்டவர்த்தனமா வெளிப்படையா அங்க பிஜேபிக்கு ஆதரவானவங்க தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரியே இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதையெல்லாம் நம்ம போற போக்குல பொத்தாம் பொதுவா வச்சுட்டு போகலைங்க. நமக்கு நல்லாவே தெரியும் இவர்கள் வேற ஒரு விளையாட்டை தமிழ்நாட்டுல விளையாடுறாங்கன்னு. அதற்கு உதாரணமாக இந்த மாற்றார்கள் போட்டும் மக்களாட்சி அப்படிங்கிற தலைப்புல ஸ்டாலினுடைய பிறந்த நாளை கொண்டாடினாங்கல்ல. இந்த நிகழ்ச்சியில எங்க முந்தா நாள் வரைக்கும், அதற்கு முந்தைய நாள் வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிடத்தையும் கடுமையா வச்சு செய்யறாப்புல. தொடர்ச்சியா ரங்கராஜ் பாண்டே அப்படிங்கிறவரு சனாதனத்தை தன்னுடைய மூளையில முழுமையா ஏத்தினவர், பிராமண ஆதரவு பெற்றவர், திராவிட கழகத்திற்கு திராவிட சித்தாந்தங்களுக்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறவர். அதுவும் மறைமுகமாலாம் இல்ல, பகிரங்கமா தெரிவிக்கிறார். இந்த ஆட்சியை குறித்து தொடர்ச்சியா கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த ஆட்சியை குறித்து தொடர்ச்சியா குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காரு. அந்த நபரை கூட்டிட்டு வந்து மாற்றார் போற்றும் மக்களாட்சின்னு பேச வச்சிருக்கீங்களே, அந்த மேடையில பேச வச்சிருக்கீங்களே, நீங்க என்ன திட்டத்தை செயல்படுத்த நினைக்கிறீங்க? முதல்ல இந்த திட்டத்தை உங்க உடன்பிறப்புகளை ஏத்துக்குவாங்களா? நாங்கெல்லாம் விமர்சனம் செய்யறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும், உங்க கட்சிக்காரங்களே அழுது தீக்குறாங்களேங்க, புலம்பி தீக்குறாங்களேங்க. நீங்க இப்படித்தான் போய் நிப்பீங்கன்னு எங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். உங்க சித்தாந்தம் என்ன, உங்க கோட்பாடு என்ன, திராவிடத்துடைய கொள்கை என்ன, இதையெல்லாம் மெல்ல மெல்ல கரைச்சு நீங்க எப்ப முருகன் மாநாடுங்கிற ஒண்ண நடத்துனீங்களோ அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க பழைய கொள்கையில இருந்து விலகிட்டீங்க. உங்களுக்கான திராவிட சித்தாந்தங்கிறது உங்கள்கிட்ட உறுதியா இல்லைங்கிறது எங்களுக்கு இதற்கு முன்னாடியே தெரிஞ்சனாலதான் ஒவ்வொரு பதிவுகள்லையுமே சொல்லிக்கிட்டே இருக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் மறைமுகமாக பாரதிய ஜனதாவுடைய கொள்கைக்கு பலியாகிக்கிட்டு இருக்கு, கூட்டணி ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியா பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அது இப்ப நிரூபணம் ஆயிருச்சா? மாற்றார்கள் போற்றும் மக்களாட்சின்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அந்த மேடையில அந்த நிகழ்ச்சியில அங்க அமர்ந்திருந்த அந்த பத்திரிகையாளர்கள்ல மாற்றார்கள்ங்கிறவங்க யாரு? அங்க இருந்த நக்கீரன் கோபால் ஏற்கனவே உங்களுடைய ஆதரவாளர். பிரியன்கிற அந்த பத்திரிகையாளரும் தொடர்ச்சியா எல்லா விவாதங்கள்லையும் திராவிட சித்தாந்தத்திற்கு ஆதரவாளர் தான், திராவிட ஆதரவாளர் தான். இன்னும் சொல்ல போனா திமுகவுடைய ஆதரவாளராக தான் அவர் பேசுவாரு. அடுத்து காந்தராஜா அப்படிங்கிறவரும் மேக்சிமம் அதிகபட்சம் அவர் திராவிட சிந்தனையில ஊர்னவர் தான், தீகா கொள்கையில உடன்பாடு உள்ளவர் தான். அதிகபட்சமாக மாற்றார் போட்டும் மக்களாட்சின்னு சொல்றதுக்காக நீங்க வித்தியாசமான ஒரு பத்திரிகையாளரை கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னா அது ரங்கராஜ் பாண்டே தான். இந்த ரங்கராஜ் பாண்டையை தவிர நடுநிலையான பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு யாருமே கிடைக்கலையா? இவர் தான் நீங்க நினைக்கிற அந்த மாற்றான் போட்டும் மக்களாட்சியை சொல்லி தெரிகிற அளவுக்கு மிகப்பெரிய புத்திசாலி, புத்தி கூர்மை உள்ளவர்னு உங்களுடைய நினைப்பு இருக்கா? இது முதல்ல உங்களுடைய கட்சிக்காரவங்க ஏத்துக்குவாங்களா? அப்போ உங்க நிலையிலேயே உங்க மூளையிலேயே
உங்களுக்கு தெரியாமையே ஒரு விஷயம் அரங்கேறி இருக்கு. பிராமணன் தான் அதி புத்திசாலிகள், அவர்கள்ட்ட தான் புத்தி கூர்மை இருக்குன்னு உங்களை அறியாமையே நீங்க என்ன திராவிடம் பேசினாலும், என்ன பகுத்தறிவு பேசினாலும், உங்க புத்தி, அந்த பொது புத்தி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்களா? உங்களை போற்றுறதற்கு ஒரு பிராமணன் தான் வரணும். அதுவும் 2 நாளுக்கு முந்தைய நாள் வரை உங்களை கழுவி ஊத்துன ஒரு பத்திரிகையாளன் தான் நடுநிலையான பத்திரிகையாளன். அவர் தான் உங்களை அந்த மேடையில போற்றி புகழணும். அதுதான் மாற்றார்கள் போட்டும் மக்களாட்சி, அப்படித்தானே? சரி, அவர் தான் அதி புத்திசாலி, உங்களை அவர் தான் நீங்க கரெக்டான ஆட்சி செய்யறீங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட அவர் தான் உங்களுக்கு சர்டிபிகேட் தரணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவரை கூட்டி வந்தீங்கல்ல. நீங்க நினைச்ச மாதிரி ஒரு விஷயத்தையாவது அந்த ஆளு மேடையில பேசினாரா? அவருடைய சித்தாந்தத்தை அவர் என்ன சொல்லணுமோ, அவர் எதை சொல்லி விதைக்கணுமோ அதை அழகா சரியா அந்த மேடையை பயன்படுத்திட்டு போயிட்டாப்ல. ஒரு இடத்துலயாவது உங்க ஆட்சியை நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல, கனவு கண்டீங்கல்ல, உங்க ஆட்சியை பத்தி எப்படியாவது அந்த ரங்கராஜ் பாண்டிய வாயில இருந்து எதையாவது ஒண்ணு சொல்லிடணும்னு நினைச்சீங்கல்ல, ஒரு விஷயத்த சொன்னாப்லையா? நீங்க மக்களுக்கு செஞ்ச நன்மைங்கிற பேர்ல ஏதாவது ஒரு விஷயத்த அந்த மேடையில சொன்னாப்லையா? சொல்லுங்க. அதுக்கு நேர் மாறா அந்த மேடையில அந்த ஆளு உங்களை அசிங்கப்படுத்திட்டு போறாப்புல. என்ன சொல்றாப்புல? திமுக எப்போதுமே உன்னை பழகிக்கிறதுக்காக ஒருத்தருக்கு ஊதியம் கொடுத்து வச்சுக்கும், ஆனா அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேக்கா கழட்டி விட்டுரும். இதை விட ஒரு அவமானம் உங்களுக்கு தேவையா? அதை விட ஒரு பெரிய கொடுமைங்க. திமுகவுல ஏற்கனவே பழம் திண்டு கொட்டை போட்ட ஆளுகள்லாம் உள்ள இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஐயா தேர்தல் வியூகத்தை திமுக காரங்களும் சொல்லி தர்றாராமா. அதாவது தமிழ்நாட்டுல 2026ல தேர்தல் எப்படி இருக்க போகுது, இப்படி இருந்தா திமுக ஜெயிக்கும், இல்லைன்னா திமுக தோத்து போகும், அல்லது கடுமையான எதிர்ப்பை சந்திக்க நேரிடும், விஜயும் ஏடிஎம்கேயும் சேர்ந்தா சவாலை எதிர்கொள்ள நேரிடும். இதையெல்லாம் அந்த மேடையில உன்னை யாரு சொல்றதுக்கு கூப்பிட்டா? இதெல்லாம் தெரியாதா? நீ தேர்தல் வியூகத்தை வகுத்து கொடுக்கறதுக்காக அந்த மேடைக்கு வந்தியா, இல்ல இந்த திமுக காரவங்க கனவு கண்டாங்கல்ல, நம்ம அப்பா ஸ்டாலின், ஐயா ஸ்டாலின் அவர்கள் கனவு கொண்டு உன்னைய கூட்டி வந்தாங்கல்ல, எப்படியாவது உன் வாயால இந்த ஆட்சியை புகழ்ந்துடணும்னு, அதுக்கு உன்னைய கூட்டி வந்தாங்களா? இல்ல அந்த மேடையில நின்றுகிட்டு 2026 தேர்தல் இப்படித்தான் நடக்க போகுதுன்னு சொல்லி தேர்தல் ஆருடத்தை சொல்றதுக்காக உன்னைய கூட்டி வந்தாங்களா? இது தெரிஞ்சும் திமுக ரங்கராஜ் பாண்டைய அந்த மேடையில பயன்படுத்தி இருக்குன்னு சொன்னா, திமுக மாதிரி ஒரு பலகீனமான ஒரு இயக்கத்தை அந்த தொண்டர்களே இன்னைக்கு குமுறத நம்மளால பார்க்க முடியுதா இல்லையா? இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு எப்படியாவது திமுகவுடைய தலைவர்கிட்டையும் தொண்டர்கள்ட்டையும் நல்ல பேரை நம்ம வாங்கிடணும், நமக்கு ஒரு பெரிய புகழை இது தேடி தந்துரும் நினைச்ச இந்த மாசுக்கு இந்த கூட்டத்தை நடத்தி திமுக மேடைய மாசுபடுத்தி இருக்கிறாருங்கிற பேரு தான் இந்த கூட்டம் மாசுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சி நடத்த லைவ்லயே அதற்கு கீழேயே உடன்பிறப்புகளுடைய அந்த பின்னூட்ட பதிவு இருக்குல்ல, அதுல காரி துப்பிட்டாங்க மாசுவ. ஆனா ஒண்ணுங்க, இந்த நிகழ்ச்சியில இருந்து பொதுமக்களுக்கு ஒரு விஷயம் அழகா அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு. எப்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நாங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம், நீங்க அழுகிற மாதிரி அழுகுங்க. அதே மாதிரி தான் திமுக பாரதிய ஜனதாவுடைய உறவு அச்சு அசலா அப்படித்தாங்க இருக்கு. இல்லைன்னா நீங்க பாரதிய ஜனதாவினுடைய அடி வருடியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை, திராவிட சித்தாந்தத்தை அனுதினமும் கழுவி ஊத்தி அந்த சித்தாந்தத்தை கேவலப்படுத்துற ஒரு நபரை, சனாதன சனாதனத்தை தன்னுடைய தலையில சுமக்கிற ஒரு நபரை, சாதிய படிமநிலைகள் இந்த நாட்டுக்கு தேவை, இந்த மனித குலத்துக்கு தேவைன்னு பேசக்கூடிய ஒரு நபரை திராவிட மேடையிலே நீங்க கொண்டு ஏத்துவீங்களா? அதே மாதிரி இந்த முதல்வர் பிறந்த நாள் நிகழ்ச்சியில இன்னொரு கூத்தையும் இந்த கோமாளி கூட்டம் அரங்கேற்றி வச்சிருக்குங்க. இந்த எஸ்.வி. சேகருங்கிற அந்த ஆளை கூட்டி கொண்டு போய் மேடையில ஏத்தி அங்க ஒரு ஓமகுண்டத்தை வளர்த்து பரிவட்டத்தை கட்டி ஒரு கோமாளி கூத்த பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த திராவிட மேடைங்கிற பேர்ல. இதுல என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, நீங்க பரிவட்டம் கட்டுற அளவிற்கு மிகப்பெரிய உயர்ந்த மனிதரா எஸ்.வி. சேகரு, அவரும் இதே லிஸ்ட்ல உள்ளவர் தான். உங்களை கடந்த காலங்கள்ல தொடர்ச்சியா இந்த திராவிட சித்தாந்தங்களையும் திமுக ஆட்சியையும் கழுவி ஊத்துன ஒரு நபர் தான் எஸ்.வி. சேகர். அவரை கொண்டு போய் உங்களுடைய உடன்பிறப்புகள்லாம் முன்னாடி உட்கார வச்சு அவருக்கு பரிவட்டம் கட்டுறீங்களே, இது திராவிட சித்தாந்தம் உங்களுக்கு கத்து கொடுத்த படிப்பினையா? இப்படித்தான் உங்களுக்கு திராவிடம் கத்து கொடுத்துருக்கா? நீங்க திராவிடத்தை பேசுறதுக்கு தகுதி இருக்கா? முதல்ல எத்தனையோ திராவிட தலைவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. ஆனா இவ்வளவு பெரிய கேலி கூத்த அப்பா ஸ்டாலின், ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியில தான் இந்த கூத்தை எல்லாம் அரங்கேற்றி வச்சிருக்காங்க. முதல்ல
இதெல்லாம் தவறுனாத அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இது திராவிட சித்தாந்தம் இல்ல, இப்படி நம்ம செய்யக்கூடாதுங்கிறத உங்களுக்கு தெரியாமையா இதெல்லாம் நடந்திருக்கும். அப்ப உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? நடுநிலை அப்படிங்கிற பேர்ல, சமநிலை அப்படிங்கிற பேர்ல, நான் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படிங்கிற நினைப்புல தன்னுடைய கொள்கைகளை மறந்து தன்னுடைய கொள்கைக்கு எதிரான எந்த காரியத்தை செஞ்சாலும் அது இப்படித்தான் முடியும். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.